வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரதி ஃபேமிலி மனோஜ் கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் சேரோட மல்லாக்க தள்ளி விட்டுருக்காங்க. ரோஹிணி இங்கேயும் இங்கேயுமா டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ரோஹிணி, என்னால் ரொம்ப முடியல, கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, எழுப்பியாவது உட்கார வையேங்கிறாரு மனோஜ். ஐயோ மனோஜ், உன்னை ஏடா கூடமாக கட்டி போட்டிருக்காங்க, என்னால் செய்ய முடியாதுங்கிறாங்க ரோஹிணி. என்னால் முடியல ரோஹிணி, தயவு செய்து நீ தூக்கியாவது உட்கார வையன்னு கெஞ்சுறாரு மனோஜ். இரு மனோஜ், உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன், பெயின் கம்மியாகும் அப்படின்னு ரோஹிணி மனோஜுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி, எனக்கு வலியெல்லாம் போகலை, என்னை உட்கார வையேன் அப்படின்னு அவர் கெஞ்ச, திடீர்னு அவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கட்டி தொங்க விட்டுற போகிறாங்க. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிறாங்க ரோஹிணி. நான் பாட்டுக்கு பேசாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன், என்னைய என்னென்னமோ பேசி இங்கே கூட்டிகிட்டு வந்த, திரும்ப நாம் வீட்டுக்கு போவோமானே தெரியல அப்படின்னு மனோஜ் ரொம்ப வருத்தத்தோடு கேட்க, இப்போ நான் உனக்கு மசாஜ் பண்ணவா வேணாமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, பண்ணு, வேற வழி அப்படின்னு வேதனையோடு சொல்கிறாரு மனோஜ். அப்போது வெளியே ஒரே கசாமுசான்னு சத்தம் கேட்க, ரோஹிணி ஏதோ சத்தம் கேட்குது, போய் பாருங்கிறாரு மனோஜ். உடனே ரோஹிணியை மனோஜை விட்டு எழுந்து வந்து ஒட்டு கேட்குற வேலையை உருப்படியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே முத்து தீபனை கூட்டிகிட்டு ரதி வீட்டுக்கு வந்திருக்க. எல்லாரும் ஆளாளுக்கு முத்துவையும் தீபனையும் போட்டு சத்தம் போடுறதும் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே கசாமுசாவாக இருக்குது. மீனாவும் முத்துவும் கொஞ்சம் இருங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் எல்லாரும் தீபனை அடிக்க போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உன்னையெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியுமாடா அப்படின்னு தீபனை பார்த்து மிரட்டிகிட்டு இருக்காங்க ஆளாளுக்கும். சொல்கிறத கேளுங்க, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆளாளுக்கு தீபன் அடிக்க எகிரிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்காங்க. அந்த ரணக்களத்துல கிடைக்கிற கேப்பில் ரதி தீபனையும் தீபன் ரதியையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லி பார்க்குற முத்து ஒரு கட்டத்தில் கடுப்பாகி, நிறுத்துங்க ஐயா, நிறுத்துங்க அப்படின்னு பயங்கரமாக கத்த, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. முதல்ல நாங்கள் என்ன சொல்ல வர்றோங்கிறத கேளுங்க அப்படின்னு மீனாவும் கத்த, கூட்டம் கொஞ்சம் அமைதியாகுது. இதை கேட்குற ரோஹிணி ஐயோன்னு கத்திக்கிட்டே மனோஜ்கிட்ட ஓடி வர்றாங்க. என்ன ரோஹிணி, முத்துவோட குரல் மாதிரி கேட்குதுன்னு சொல்ல, முத்துவும் மீனாவும் வந்திருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் ஐயோ அவன் வந்திருக்கானா அப்படின்னு இருக்க வேதனையெல்லாம் மறந்து கத்துறாரு. ஐயோ, அவன் முன்னாடி இப்படி இருந்தா என் மானமே போயிடுமே அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த மீனாவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவா அப்படின்னு ரோஹிணி புலம்புறாங்க. மனோஜுக்கு மல்லாக்க போட்ட தவளையா இருக்கிறத விட முத்துக்கு தெரியக்கூடாதுன்றதுதான் பெரிய வருத்தமா இருக்கு. அப்போ மறுபடியும் வெளியில பயங்கரமா சத்தம் கேட்க, என்னன்னு போய் பாருங்கிறாரு மனோஜ். அப்படின்னு மறுபடியும் கதவு கிட்ட ஓடி வந்து ஒட்டு கேட்டுட்டு ரெடியா நிக்கிறாங்க. எல்லாரும் மறுபடியும் பயங்கரமா ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருக்க, என்னையா அது, வெட்டுவேன் குத்துவேன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்க வர்ற செல்வமும் கேக்குறாரு. யோ, பேசுறதுக்கு தானேங்க சார் இந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறோம், அப்புறம் என்ன அப்படின்னு முத்து கத்துறாரு. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவன சும்மா விட சொல்றியான்னு ரதியோட அப்பா எகிரிக்கிட்டு வர்றாரு. கூடவே அவங்க வீட்டு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் கத்திக்கிட்டு வர்றாங்க. எல்லாம் பேய் மாதிரி வந்துகிட்டு இருக்க, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு ரதியோட அப்பாவை பிடிச்சி கொஞ்சம் பின்னாடி தள்ளி விடுறாரு முத்து. இப்பதான் அந்த ஜோம்பி கூட்டம் கொஞ்சம் அமைதியா நிக்குது. அந்த ஜோம்பி கூட்டத்துக்கிட்ட கத்தி கத்தி முத்துவே டயர்ட் ஆயிடுறாரு. கொஞ்சம் சொல்றத கேளுங்க, அந்த பையன் பண்ணினது தப்பு தான், ஆனா உங்க பொண்ணை அவன் ஏமாத்தணும்னு நினைக்கல, அப்படி நினைச்சிருந்தா அவன் உங்க பொண்ணை தேடி வந்திருக்க மாட்டான்ல அப்படின்னு மீனா சொல்ல, என் குழந்தைய நம்ப வச்சு ஏமாத்திட்டான ரதியோட அப்பா கத்துறாரு. என்னங்க சார், ஏதோ நடந்த தப்புக்கு இவன் மட்டும்தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு என்ன குழந்தையா? அது வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, தப்பு 2 பேர் மேலேயும் தாங்க சார் இருக்குதுங்க. முடிஞ்சதுக்கு கோவப்படுறத விட்டுட்டு என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிங்க, முதல்ல பேசிக்கலாங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஏண்டா என் பொண்ணை இப்படி பண்ணுன, உன்ன மாதிரி பசங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களை வெளியே அனுப்பிட்டு நாங்கள் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கோண்டா அப்படின்னு ரதியோட அம்மா கத்த, தீபன் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அம்மா அம்மா இருங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணது தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க, அதை இனிமே மாற்ற முடியாது, அடுத்து நடக்க வேண்டியதை பேசலான்னு மீனா சொல்ல, அடுத்து என்ன 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னப்பா தீபா, அதுக்கு தானே லவ் பண்ண, அப்போ சொல்லுடா அப்படின்னு செல்வம் சொல்ல, வாடா வந்து சொல்லுடா அப்படின்னு தீபனை கொஞ்சம் முன்னாடி இழுக்கிறாரு முத்து. தீபன் கையெடுத்து கும்பிட்டுட்டு, அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரதியை உண்மையா லவ் பண்றேன், நான் அவளை ஏமாத்தணும்னு நினைக்கல,
கண்டிப்பா அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல, கேட்டீங்கல்ல அப்படின்னு முத்து கேட்க, உங்க வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு ரதியோட அப்பா கேட்க, சார் நாம அவங்க கிட்ட பேசிக்கலாங்க சார், அவங்களும் இங்கே தான் வர்றாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, அவங்க வீட்டுல இருக்க இன்னொரு ஆளு, அதெல்லாம் வரமாட்டாங்கப்பா, அன்னைக்கே எங்களை மதிக்காம வெளியே வச்சு பேசி விரட்டி விட்டாங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, சார் அவங்க வர்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோங்க, வந்துருவாங்கங்க சார், உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் உட்காருங்க முதல்ல அப்படின்னு முத்து சொல்ல, அந்த ஜோம்பி கூட்டம் ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. ரதி தீபனை பார்த்து ஜாடையில ஏதோ சொல்ல, தீபனும் கண்ணாலேயே ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த கான்வர்சேஷனை பார்க்குற செல்வம், ஏண்டா இந்த கலவரத்துலேயும் உனக்கு ரொமான்ஸ் கேட்குது, வாங்கினது பத்தாதா, உங்க அம்மா அப்பா வர்ற வரைக்கும் கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி ஜாடையா சொல்றாரு செல்வம். இங்க இந்த காமெடி பீஸ் மனோஜ் வேற ரோகிணி ரோகிணின்னு கத்த, அந்த ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற அம்மனி ஓடி வர்றாங்க. ரோஹிணி என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அந்த பையனை கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க, காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பேசி முடிச்சு விட்டான்னா நல்லா இருக்கும், ஆனா அவங்க கண்ணுல மட்டும் நாம இந்த கோலத்துல பட்டுடவே கூடாது, என்ன நடக்குதுன்னு பாரு, என்ன விஷயம்னு பாரு போ அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி இரு போறேன் அப்படின்னு மறுபடியும் கதவு கிட்ட ஓடுறாங்க ரோஹிணி. டேய் அப்படின்னு கத்திக்கிட்டு தீபனோட அப்பாவும், யார் அது வீட்டுக்குள்ள, வெளியே வாங்க அப்படின்னு கையில குடுவாலோட ஒரு கூட்டமே வருது. ஏதோ வாழை மரம் வெட்டவங்க இந்த மாதிரி தீபனோட ஃபேமிலியில இருந்து வந்தவங்க எல்லாரும் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்க. முத்துவும் செல்வமும் எல்லாரையும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரதியோட ஜோம்பி குடும்பமும் ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க. டேய் என்னடா இது இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு செல்வம் கேட்க, முத்துவும் என்னடா பண்றதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அப்படின்னு தீபன் கூப்பிட, என்னடா இது அப்படின்னு தீபன் கிட்டேயும் கேட்குறாரு செல்வம். கொடுவால வச்சுக்கிட்டு ஏதோ கோலாட்ட குச்சியை கொண்டு வந்த மாதிரி டங் டங்னு மோதி சத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்துல. லேடிஸ் எல்லாம் இங்க, நீ பேசாத, நீ செய்யாத, நீ வாயை மூடன்னு ஆள் ஆளுக்கு கத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியா அதுங்களே அடிச்சு ஓஞ்சிக்கிட்டு, உங்க பையன் ஏமாத்த நினைச்சா நாங்க விட்டுருவோமான்னு கேக்குறாரு ரதியோட அப்பா. யோ ஓம் பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியாம ஏன் பையனை குறை சொல்றியா நீன்னு தீபனோட அப்பா கத்துறாரு. ஆம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா இந்த தப்பே நடந்திருக்காதுன்னு ரதியோட அம்மா கத்துறாங்க. ஏமா ஓம் பொண்ணு ஒழுக்கமா அப்படின்னு தீபனோட அம்மா கத்த, என்ன அப்படின்னு ரதியோட அம்மா கத்துறாங்க. இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு தீபனோட அம்மாவும் பதிலுக்கு கத்த, யார் ஒழுங்கா இல்ல, யார் சரியா வளர்க்கல, நீயா இல்ல நானான்னு ரதியோட அம்மா கத்த, உன் பையன் என்ன ஒழுங்கா அப்படின்னு ரதியோட அப்பா மறுபடியும் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடுது சண்டை. ஏமா அமைதியா இருங்கம்மா, பேசிக்கலாம் பேசிக்கலான்னு மீனா கத்திட்டு இருக்காங்க. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார், சொன்னா கேளுங்க அப்படின்னு முத்துவும் கத்திக்கிட்டு இருக்க, ரெண்டு பக்கமும் நல்லா அடிச்சுக்குதுங்க. ரோஹிணி கதவு கிட்ட இருந்து ஓடிட்டு வந்து மனோஜ் பக்கமா நிக்க, என்ன ரோஹிணி சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது அப்படின்னு மனோஜ் கேட்க, அந்த குடும்பமும் வந்துருச்சு போல, பெரிய சண்டையா நடக்குதுன்னு பயத்தோட சொல்றாங்க ரோஹிணி. இவனுங்க பிரச்சனையை சரி பண்ண மாட்டானுங்க போல இருக்கே, கால் வேற வலிக்குது, தலை வேற குடையுது, இப்படி ஒரு கேங் கிட்ட மாட்டி விட்டுட்டேன்னு மனோஜ் கத்த, ஐயோ சத்தம் போடாத மனோஜ், அமைதியா இரு அப்படின்னு மனோஜ் அடக்கிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. ஐயா சார் அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க, ஏங்க பேசிக்கலாங்கன்னு மீனா கத்திட்டு இருக்காங்க. முத்து முன்னாடி வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, யாரும் கேக்குற மாதிரி தெரியல. உடனே அங்க இருக்க ஒரு சேர் எடுத்துக்கிட்டு ரெண்டு கேங்குக்கும் நடுப்புற போறாரு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்ல எல்லார் தலையிலையும் தூக்கி போடட்டுமா அப்படின்னு கத்த, கூட்டம் கொஞ்சம் அமைதியாகுது. என்னங்கய்யா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுல வெப்பன்ஸ் வேற, சினிமா பார்த்து பார்த்து எல்லாம் கெட்டு போய் கிடக்குறீங்க ஐயா அப்படின்னு முத்து கத்த, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா நிக்கிறாங்க. ஏமா ஆம்பளைங்க தான் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நீங்களும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் சத்தம் போடுறாங்க. ஆம்பளைங்க கத்தி எடுத்தா நீங்க கத்தி கத்தியே காதை கிழிச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்னு செல்வமும் சங்கடமா சொல்றாரு. ஏங்க உங்க ரெண்டு குடும்பத்தையும் உட்கார வச்சு பேசலான்னு வர சொன்னா இப்படி கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய் தீபா இப்படி வாடான்னு முத்து கூப்பிட முன்னாடி வர்றாரு தீபன். முன்னாடி போடான்னு செல்வமா அனுப்பிவிட முத்து பக்கத்துல வந்து நிக்கிறாரு தீபன். ஏமா விதி அப்படின்னு முத்து கூப்பிட, ஏங்க ரதிங்கிறாரு. சரி சரி ஏதோ ஒண்ணு, இங்க வாமா, இப்படி முன்னாடி வா நில்லு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து தீபன் கிட்ட நிக்கிறாங்க. இங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்காக தான் உங்க ரெண்டு குடும்பத்தையும் இங்க இருக்க சொல்லியிருக்கேன். பேசலாம்னா பேசலாம், இல்ல
இப்பவே போலீஸ வர சொல்றேன், என்ன ஏதுன்னு சீக்கிரமா நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொஞ்சம் நகர்ந்து போயிடுறாரு. என்னங்க இப்படி சொல்றான், என்ன திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கான், போலீஸுக்கு போனா நம்ம பொண்ணு மானந்தாயா போகும் அப்படின்னு ரதி வீட்டு சைட்ல பேசிக்கிட்டு இருக்க. போலீஸுக்கு போனா நம்ம பையனை தூக்கி உள்ளர வச்சிருவாங்களே, பொண்ணை ஏமாத்தினா ஆயுசுக்கு அவனை உள்ளர அடிச்சிருவாங்களே அப்படின்னு தீபன் வீட்லயும் ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ வேண்டாம், போலீஸுக்கு போனா பிரச்சனை பெருசாயிடும்லங்கிறாரு ஒரு ஆளு. கொஞ்ச நேரம் கசாமுசான்னு பேசி முடிச்சு அந்த ஜோம்பி கூட்டம் மொத்தமா அடங்கி கொஞ்சம் தள்ளி கைய பின்னாடி கட்டிட்டு இருக்க முத்துவைய பார்த்துட்டு நிக்கிறாங்க. மீனா திரும்பி அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் கேஸ்ன்னு போனா 2 குடும்பத்து மானமும் போகும், அங்க நீங்க சொல்றது எதுவும் எடுபடாது. இந்த பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, 2 பேருமே மேஜர், அங்கேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க அப்படின்னு மீனா பாயிண்டா எடுத்து வச்சிட்டு இருக்க. டக்குன்னு திரும்புற முத்து, அப்படி இல்லைன்னா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பா, அவளுக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்குங்கிறாரு. மீனா திகைச்சு போய் நிக்க முத்துவும் மீனாவை பாக்குறாரு. அவங்கள பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்ல இன்னமும் அந்த கோவம் மனசுக்குள்ள இருக்க. அப்படின்னு அனுத்தி முடிச்சுக்கிறாரு முத்து. இங்க பாருங்க, 2 பேரும் லவ் பண்ணி இருக்காங்க, தெரியாம ஏதோ தப்பு நடந்துருச்சு. ஏய் தீபா, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்குவல்ல அப்படின்னு முத்து கேட்க. ஆமாண்ணே அப்படின்னு தீபன் பயங்கர அவசரமா சொல்லி தலையாட்ட அவங்க அப்பா தீபனை முறைக்க அவர் தலையை குனிஞ்சிக்கிறாரு. ஏமா, உனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தானே அப்படின்னு படையப்பா ரஜினிகாந்த் மாதிரி முத்து கேட்க. ஆமாங்கங்கிறாங்க ரதி. நாங்க மட்டும் என்ன சலைச்சவங்களா அப்படின்னு ரதியோட அம்மா ரதியை முறைக்க ரதியை தலையை குனிஞ்சிக்கிறாங்க. கேட்டீங்கல்ல, இதுக்கு மேல பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உட்கார்ந்து பேசி அடுத்து என்ன நடக்கணும்னு பாருங்க அப்படின்னு முத்து கத்துறாரு. ஏன்பா, என்னப்பா மாப்பிள்ளை நீயே முடிவு பண்ணிட்ட அப்படின்னு தீபனோட அப்பா கேட்க. அந்த பொண்ணு வயித்துல அவரோட குழந்தை இருக்குல்ல, அப்ப அவர் தானே மாப்பிள்ளை அப்படின்னு மீனாவும் கத்த. வேற வழி இல்லாம பாக்குறாரு அவங்க அப்பா. அவன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா போலீஸ் அவனை தான் தூக்கி உள்ளர வைப்பாங்க, அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல 2 குடும்பமும் உட்கார்ந்து பேசி என்ன நடத்தணும்னு பாருங்க, முடிவு பண்ணுங்கிறாரு முத்து. உடனே கூட்டத்துல மறுபடியும் சலசலப்பு. என்னப்பா பண்றது, நடந்தது நடந்துருச்சு, பேசி முடிவு பண்ணி தானே ஆகணும், ஏதாவது ஒன்று செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க ரதியோட அப்பா முன்னாடி வர தீபனோட அப்பாவும் அவர் பக்கத்துக்கு வர்றாரு. 2 பேரும் ஒருத்தர் நிதானமா பார்த்துக்கிட்டு முறைச்சுக்கிட்டு நிக்க. என்னையா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, போய் பேசுங்க அப்படின்னு முத்து சொல்ல. வாங்க அப்படின்னு 2 பேரும் ஒரே நேரத்துல சொல்லிக்கிறாங்க. தீபனோட அப்பா போமா அப்படின்னு அவரோட ஒய்ஃபை சொல்ல எல்லாரும் போகுதுங்க. அல்லக்கை கூட்டங்களும் பின்னாடியே போக. எதுக்குப்பா வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க, கொடுங்க, கொடுத்துட்டு போங்க, அதை கொடுங்க. ஏன்பா நீ கொடுப்பா, கொடு இங்கே கொடு, போங்க வரிசையா போங்க, போப்பா அப்படின்னு செல்வம் ஒவ்வொருத்தர்கிட்டயே இருந்து கொடுவால கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. தீபனும் ரதியை நிக்க வச்ச இடத்துலயே அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்க. ஏய் வா இப்படி அப்படின்னு அவங்க அம்மா இழுக்க. ஏய் வாடா இப்படி அப்படின்னு அவங்க அம்மாவும் இழுத்துக்கிறாங்க. சபா சரியான போட்டி அப்படின்னு நினைக்கிற செல்வம், இதை ஒரு ஓரமா கடாசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அந்த 50 கிலோ இரும்பை அங்கிருந்து தூக்கிட்டு போறாரு. வா உட்காரு அப்படின்னு ரதியோட அம்மா ரதியை உட்கார வைக்க. ஏமா, கத்தி தொண்டையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் சுக்குமல்லி காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு முத்து கேட்க. இங்கேயே இருக்கிற அப்படின்னு ரதியை பார்த்து அவங்க அம்மா சொல்லிட்டு உள்ளர போறாங்க. மற்றவங்க எல்லாம் மாடிக்கு பேச போயிட ரதியோட அம்மா தீபனோட அம்மா தீபன் ரதின்னு மட்டும் ஹாலில் இருக்காங்க. அடுத்து முத்து மீனா செல்வம் இருக்காங்க. ரதி தீபனை பார்க்க அவரும் ரதியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுங்க எதை பத்தியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. உள்ளர மல்லாக்க கிடக்குற மனோஜ் ஒரு கேவலமான மியூசிக்கை யோசிச்சுட்டு இருக்காரு. ரோஹிணி என்னாச்சுன்னு அவரு கேட்க 2 வீட்டு ஆளுங்களையும் பேச சொல்லி முத்து அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு ரோஹிணி லைவ் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்க. ஐயோ, அப்போ அடிச்சுக்கிட்டு சாக போறானுங்களான்னு கத்துறாரு மனோஜ். கொஞ்சம் கூட நல்லதே நினைக்க மாட்டியா நீ அப்படின்னு ரோஹிணி கேட்க. நல்லது நினைச்சதுனாலதான் இப்படி படுக்க போட்டிருக்கிறானுங்க அப்படின்னு தலையை தூக்கி பார்த்துட்டு ரொம்பவே நொந்து போய் மறுபடியும் தலையை கீழே விட்டுக்கிறாரு மனோஜ். கோவிலோட ஒரு படிக்கட்டுல 2 குமியல் சாப்பாட்டை போட்டு அதுல சாம்பாரை ஊத்துறாங்க பார்வதி. இதுல வேற பர்ஸை வச்சுட்டு ஒரு விசிறல். விஜயா ஆரம்பி. நியாயமா பார்த்தா கோவில் வெளிவாசல் முன்னாடி தான் உட்கார்ந்து சாப்பிடணும், ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் பாப்பாங்களேன்னு கூச்சப்படுவல்ல, அதனாலதான் உன்னை இங்கே உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு பார்வதி சொல்ல. பார்வதி, இந்த வேண்டுதல் பண்ணா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ல அப்படின்னு விஜயா கேட்க. அப்படிதான் சிந்தாமணி சொன்னாங்க, இந்த வேண்டுதல் பண்ணாலாவது கடவுள் நம்மளை காப்பாத்துறான்னு பாக்குறான், சாப்பிடு அப்படின்னு பார்வதி சொல்ல. விஜயா மெல்ல குழம்போட சாதத்தை சேர்த்து பசஞ்சு எடுத்து ஒரு வாய் வைக்க.
பார்வதியும் சாப்பிடுறாங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் எந்த நிலையா இருந்தாலும் பார்வதி ஒன்லி சாப்பிடுற மாதிரியான வேண்டுதல் தான் வைப்பாங்க போல இருக்கு. விஜயா சாப்பிட்டுட்டு இருக்க, என்ன விஜயா பிரச்சனை வந்தது உனக்கு, இதுல என்னையும் சேர்த்து சாப்பிட வச்சுட்ட அப்படின்னு பார்வதி கேட்க, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது உன் வீட்டுல தான், அதுக்கு முதல்ல நீ தான் சாப்பிடணும், சாப்பிடுன்னு சொல்ல பார்வதிக்கு முகம் சுண்டி போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனாவோட அம்மா பூ கொண்டுட்டு வர அதை வாங்கிக்கிற அர்ச்சகர் வாங்கம்மான்னு சொல்லிட்டு, உங்க சம்பந்தி தானே அவங்கன்னு காட்டுறாரு. அங்க 2 ஜீவராசிங்களும் சாப்பிடுறத திரும்பி பார்த்துட்டு, ஆமாங்க சாமி, என்ன வேண்டுதலோ தெரியலன்னு சொல்றாங்க சந்திரா. மீனாவை இவங்க என்னைக்கு மதிச்சிருக்காங்க, நல்லவங்க மனசை கஷ்டப்படுத்துறத பார்த்துக்கிட்டு கடவுள் சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்னு அர்ச்சகர் சொல்ல, அது அவங்க குணம் அப்படி சாமி, அதுக்காக நாம என்ன பண்ண முடியும், அவங்க வந்தாங்கன்னா நல்லபடியா அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு மீனாவோட அம்மா சொல்ல, இதுதான் உங்க குணம், நான் நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு அர்ச்சகர் சொல்ல, சரி நான் வர்றேன் அப்படிங்கிற சந்திரா அங்க வர, விஜயா உன் சம்மந்தி வர்றாங்கன்றாங்க பார்வதி. ஐயோ சம்மந்தி அம்மாவா அப்படின்னு விஜயா திரும்ப அங்க சந்திராவை பார்த்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்வதி கேட்க, நல்லா இருக்கேங்கிறாங்க மீனா அம்மா. சம்மந்தி அம்மா என்ன மண்சோறு சாப்பிடுறீங்க, வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையான்னு விஜயா கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க விஜயா. பொதுவா யாரும் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பெரிய தீராத பிரச்சனை ஏதாவது இருந்தாதான் அதுக்கு தீர்றதுக்கு மண்சோறு சாப்பிடுவாங்க, உங்களுக்கு எதுக்கு சம்பந்தி இந்த வேண்டுதல் அப்படின்னு சந்திரா கேட்க, அது ஒண்ணும் இல்லைங்க, விஜயாவோட டான்ஸ் கிளாஸ்ல ரதிங்கிற பொண்ணு அந்த அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போதே, ஏய் பார்வதி, யார் என்ன கேட்டாலும் சொல்லுவியா, அவங்க தான் தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு கேள்வி கேட்கறாங்க, நீ விளக்கம் சொல்லுவியா அப்படின்னு விஜயா பார்வதி கிட்ட கோவிச்சுக்க, இல்ல விஜயா என்ன விஷயம்னு கேக்குறாங்கல்ல அப்படிங்கிற பார்வதி, அதாங்க ஒரு பொண்ணும் பையனும்னு மறுபடி சொல்லிட்டு இருக்கும் போது, ஏய் நிறுத்துன்னு சொல்றேன்ல அப்படின்னு பார்வதி கிட்ட கத்துற விஜயா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இல்ல சம்பந்தி, குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் வந்தாதான் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணுவாங்க, அது நம்ம வீட்டுல அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கறதுக்கு தானே சந்திரா சொல்ல, ஏன் அப்படி ஏதாவது இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு விஜயா கேட்க, ஐயோ நம்ம வீட்டுல கஷ்டம் வந்தா நான் ஏன் சம்பந்தி சந்தோஷப்பட போறேன்னு கேக்குறாங்க சந்திரா. எதுக்காக வேண்டணும்னு வெளியே சொன்னா பலிக்காம போயிடும், கோவில் வாசல்ல உட்கார்ந்துருக்கீங்க, இதெல்லாம் தெரியாதா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு விஜயா சிடுசிடுன்னு கேட்க, சாமிக்கு பூ கொடுக்கறதுக்காக வந்த அப்படின்னு சந்திரா சொல்ல, அப்ப அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க, சும்மா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு திரும்புற விஜயா ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில வைக்க, திடீர்னு அப்படின்னு கத்துறாங்க. பார்வதி சந்திரா 2 பேரும் பதறி போய் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. மறுபடியும் அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி மாறுற விஜயா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. சாமிக்கு பூ கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, அப்புறம் என்ன போக வேண்டியது தானே, பார்த்த உடனேயே என்னடா இவ மண்சோறு திங்கிறாளே, ஏதாவது கஷ்டம் இருந்தா அப்படியே போய் பொண்ணுகிட்ட போன்ல பேசி சந்தோஷப்படலாம் அப்படின்னு தானே அப்படின்னு விஜயா கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்ல சம்பந்தி, நான் ஏன் அப்படி நினைக்க போறேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல போங்க இங்க இருந்து அப்படின்னு விஜயா கத்த சந்திரா அங்க இருந்து போறாங்க. என்ன விஜயா, அவங்க உன் சம்பந்தி என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா, அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி பேசுன அப்படின்னு பார்வதி கேட்க, அவ என்ன விசாரிக்கவா வந்தா, என் நிலைமைய பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படுறதுக்கு தான் வந்தா, போன உடனே என்ன பார்த்ததா அவ பொண்ணுகிட்ட பேசி ஆத்தாலும் மகளும் புரணி பேசுவாளுங்க, எல்லாம் என் தலை எழுத்து, அந்த ரதி தீபனை கிளாஸ்ல சேர்த்ததுக்கு எனக்கு இதெல்லாம் நல்லா வேணும் அப்படின்னுட்டு விஜயா ஒரு வாய் எடுத்து வச்சு சலிப்பா இருக்க, என்ன விஜயா சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு பார்வதி கேட்க, இல்ல அந்த பார்லர்காரி வீட்டுல சமைச்சான்னா இப்படிதான் உப்பு சப்பு இல்லாம இருக்கும், நீ சாப்பிடு அப்படின்னு 2 பேரும் சாப்பிடுறாங்க. முத்து, மீனா, செல்வம், தீபன் அவங்க அம்மா, ரதி அவங்க அம்மா, இன்னும் 2 பேர்னு ஹாலில் உட்காந்துருக்க. செல்வம் மாடிய பார்த்துட்டு இருந்துட்டு முத்துக்கிட்ட வர்றாரு. என்ன முத்து, ரொம்ப நேரமா ஆளையும் காணோம் சத்தத்தையும் காணோம், ஒருவேளை மறுபடியும் அடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. டேய், அடிச்சுக்கிட்டாங்கன்னா சத்தம் வரும்ல, அவங்க பேசிட்டு இருக்காங்க போல, இரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணிக்கு இருப்பு கொல்லல, மனோஜ் அதே பொசிஷன்ல மல்லாக்க கிடக்க, வசந்த முல்லை போலே வந்துன்னு பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடிட்டு இருக்க,
அப்படியே பார்க்ல உலாவுற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க ரோஹிணி. ரோஹிணி என்னாச்சுன்னு மனோஜ் கேட்க, இன்னும் யாரும் வரல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு பெரிய சண்டை தான் ஆக போகுது, நம்மளாலேயே முடியல, இந்த முத்து மட்டும் வந்து முடிச்சிருவானா, அவனால ஒரு பிரச்சனை எப்பவுமே பெருசாதான் ஆகும், நீ வேணா பாரு, இந்த பிரச்சனை வெட்டு குத்துல தான் போய் முடியும் அப்படின்னு ஆரூடம் சொல்லிக்கிட்டு இருக்க மனோஜ் டக்குன்னு பயந்து போய், ஐயோ அதில் நம்மளையும் சேர்த்து வெட்டிட்டாங்கன்னா அப்படின்னு கேட்க, கண்டதையும் உளராத அப்படின்னு ரோஹிணி மறுபடியும் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே மறுபடியும் தலையை தரையில வச்சுக்கிறாரு மனோஜ். மாடியில இருந்து சத்தம் கேட்குதுன்னு எல்லாரும் நிமிர்ந்து பாக்குறாங்க. ரதியோட அப்பாவும் தீபனோட அப்பாவும் ஃபர்ஸ்டா இறங்கி வர, மற்றவங்க எல்லாம் பின்னாடியே முகத்துல புன்னகையோடு வர்றாங்க. இருக்கட்டும் சம்மந்தி, என்ன இருந்தாலும் உங்களுக்கு கோபம் இருக்கும்லன்னு ரதியோட அப்பா சொல்ல, இல்ல சம்மந்தி, நாங்க ஆரம்பத்திலேயே ஒழுங்கா பேசி இருக்கணும், எங்க தப்பு தான் அப்படின்னு தீபனோட அப்பா சொல்லிட்டு வர, அட இது பாக்குறதுக்கே நல்லா இருக்கே அப்படின்னு முத்து எழுந்து நிற்க, கூடவே மீனாவும் எழுந்து நிற்கிறாங்க. தீபன் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. அவரு வந்தவங்களை கூட பார்க்கல, ரதியை பார்க்க அந்த பொண்ணு சிரிப்போடு நிக்கிறாங்க. இல்ல சம்பந்தி, உங்க கோவம் நியாயம்தான் அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல, என்ன இருந்தாலும் நீங்க பொண்ணை பெத்தவரு, உங்க நிலைமைய புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு தீபனோட அப்பா சொல்ல, இல்ல சம்பந்தி நானும் தெரியாம வாழ விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு இவர் மன்னிப்பு கேட்க, பரவாயில்ல சம்பந்தி அப்படின்னு தீபனோட அப்பா சொல்ல, ஒரே மன்னிப்பு ரீலா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னப்பா முத்து, போகும்போது கத்தி அருவலோட ஆயுதப்பட எஃபெக்ட் கொடுத்தாங்க, வெளியே வரும்போது விக்ரமன் படம் மாதிரி அப்படியே பாசத்தை பொழியிறாங்க. எப்படியா நல்ல முடிவெடுத்தா சரிதான்னு செல்வம் சொல்லிட்டு இருக்காரு முத்துக்கிட்ட. அவங்க இப்படி பேசிக்கிறத பார்த்து கீழே இருக்க லேடிஸும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ போன ஜென்மத்தில இருந்தே ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. மற்ற எல்லாருமே சந்தோஷமா அவங்கவுங்க பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. தீபன் வாயில இருக்க மொத்த பல்லையும் காட்டிக்கிட்டு ரதி கிட்ட ஜாடையில பேச ஆரம்பிக்க, ரதியும் ஜாடையா அவர்கிட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு முத்து சிரிக்க, மீனாவும் நிறைவா சிரிச்சிட்டு இருக்காங்க. ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடி வர ரோஹிணி, மனோஜ் கதையில ஒரு ட்விஸ்ட்ங்கிறாங்க. என்ன யார் அவுட் ஆனது அப்படின்னு மனோஜ் கேட்க, நாம தான் அவுட்டு, அவங்க எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படியான்னு நம்ப முடியாம கத்துறாரு மனோஜ். அந்த கூட்டம் அவங்களுக்குள்ளேயே பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க, சார் சார் நாங்களும் இருக்கோம் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு முத்து சொல்ல, உடனே தீபனோட அப்பா, தம்பி கைய கொடுப்பா, நீ சொன்னது சரிதான்ப்பா, கோவத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், உட்கார்ந்து பேசினாதான் தெரியுது இதுல யார என்ன தப்பு சொல்றது, இந்த காலத்து பிள்ளைங்க லவ் பண்ணதான் செய்யும் அப்படின்னு தீபன் அப்பா சொல்லிட்டு இருக்க. யோசிச்சு பார்த்தோம், முடிவு பண்ணிட்டோம், இதுக்கு மேல சண்டை போட்டு யாருக்கும் எந்த லாபமும் இல்ல, பேசாம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ரதியோட அப்பாவும் சொல்ல, எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு இருக்க. அப்படி போடுங்க, அவ்வளவுதான், உட்கார்ந்து பேசினா ரெண்டு நாட்டோட பிரச்சனையே தீந்துரும்னு சொல்றப்ப ரெண்டு வீட்டு பிரச்சனை தீராதா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆமாப்பா, பையன் நல்லவனா இருக்க போய் தான் என் பொண்ணு விரும்பி இருக்கா அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல, தீபன் பெருமையா சிரிக்க, அட அப்படின்னு முத்து பாக்குறாரு. பொண்ணும் மங்களகரமா தான் இருக்கா, எங்க வீட்டுக்கு ஏத்த பொண்ணுதான், என் புள்ள சரியா தான் பாத்திருக்கான் அப்படின்னு பிள்ளைக்கும் மருமகளுக்கும் சேர்த்து முட்டு கொடுக்கறாரு தீபனோட அப்பா. எல்லாருமே ஒரு தடவை சந்தோஷமா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்க, முத்து நீ சொன்ன மாதிரியே ஒரு நல்ல தீர்வை கொடுத்துட்டப்பா, ரொம்ப சந்தோஷம் பாங்கிறாரு ரதியோட அப்பா. தீபனோட அப்பாவும் ஆமாமான்னு தலையாட்டி சிரிக்க, சார் அதெல்லாம் விடுங்க சார், பிள்ளைங்களோட வாழ்க்கையை பாருங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க பண்ணின ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன்னா, ரொம்ப தேங்க்ஸ் நான் வழிஞ்சிட்டு நிக்கிறாரு தீபன். ஏய் என்ன போடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு முத்து. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் நான் ரதியும் சொல்ல, ரதி பெத்தவங்க உங்களுக்காக இறங்கி வந்திருக்காங்க, நீங்களும் அவங்க சொல்றத கேட்கணும் சரியா அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க ரதி பொண்ணு. ஆமா, இனிமே இந்த மறைஞ்சு டான்ஸ் ஆடுறதெல்லாம் வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் ஆடின ஆட்டத்துக்கு குடும்பமே ஆடி போயிடுச்சு. என்னடா அப்படின்னு தீபன் தோல்ல கைய போட்டு முத்து முதுகுல ஒரு தட்டு தீபன் வெக்கத்தோடு சிரிக்கிறாரு. ரதியும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கண்ணாலேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அடுத்த ரவுண்டு சிரிச்சு முடிச்சுட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, நீ ரொம்ப நியாயமான ஆளா இருக்கிற அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல, ஆமாங்கிறாரு தீபனோட அப்பாவும். ஆனா உங்க அண்ணன் தான் ரொம்ப தப்பான ஆளா இருக்கிறான் அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல, பின்னாடி ஒருத்தர் ஆமான்னு தலையாட்டுறாரு. என்னோட அண்ணனா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாப்பா, அவனை எங்க இருந்துப்பா புடிச்சீங்க அப்படின்னு ரதியோட அப்பா கேட்க, ஏங்க சார் என்னாச்சுன்னு குழப்பத்தோட கேட்கிற முத்து. உடனே ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ரோஹிணி பதறி அடிச்சு ஓடி வர, அங்க இருக்க கபோர்ட்ல இடிச்சுக்கிறாங்க. என்னாச்சுன்னு மனோஜ் கேட்க,
மனோஜ் மனோஜ்னு கத்த என்னாச்சுன்னு மறுபடியும் பதறாரு. நம்மளை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஐயோ போச்சு, நாம இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம மானமே போக போகுது அப்படின்னு மனோஜ் ரொம்பவே வலியை விட அதிகமா புலம்பிட்டு இருக்காரு. ஏன்னு என்னங்க சார் பண்ணா அப்படின்னு முத்து கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரும் அவரு பொண்டாட்டியும் இங்க வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றேன்னு சொன்னாங்க. இதோ இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற ரதியோட அம்மா, தம்பி போய் திறந்து விடுங்கிறாங்க. முத்து, மீனா, செல்வம் 3 பேரும் பயங்கர குழப்பத்தோட பாத்துட்டு இருக்க. வாங்க போலாம் அப்படின்னு ரதியோட அம்மா அப்பாவும் போக, வா போலான்னு முத்துவும் மீனாவும் போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பக்கமா போயிட, மருமகளே வாமா அப்படின்னு தீபனோட அப்பா கூப்பிட ரதி போய் பக்கத்துல நிக்கிறாங்க. இனிமே இவனை நீதாமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல தீபன் ரதி 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. கதவு திறந்து இதோ பாருங்க அப்படின்னு ரதியோட மாமா கூட்டிட்டு வர, முத்து அவன் கிடக்கிறத பார்த்துட்டு, ஐயோ என்னங்க இது இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு பதறி அடிச்சு ஓடி வந்து தூக்குறாரு மனோஜ முத்து. தூக்குங்க தூக்குங்க அப்படின்னு டெட் பாடியை தூக்குற மாதிரி தூக்கி உட்கார வைக்கிறாங்க சேரோட மனோஜ. தலைக்குப்புற கிடந்ததுல மனோஜோட முழி 2 ஆந்த கண்ணு மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, முதல்ல அவுத்து விடுங்க அப்படின்னு முத்து கழட்டிட்டு இருக்க, அவங்க மாமாவும் இன்னொருத்தரும் கூட கயிறை கழட்டிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு இதோட விட்டு வச்சிருக்கோம்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, அப்படி என்ன சொன்னான்னு கேட்டுக்கிட்டே முத்துவும் கைத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொன்னானா, நீ பேசி 2 குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்க, இவன் என்ன சொன்னான் தெரியுமா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு, நான் பணம் தரேன், உங்க பொண்ணு கர்ப்பத்தை கலைச்சிருங்கன்னு சொன்னான் அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல, கயிறை கழட்டிட்டு இருந்த முத்து அப்படியே மெதுவா நிமிர்றாரு. மீனாவை அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மீனாவை ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மனோஜை முத்து பார்க்க, மனோஜ் திருட்டு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. ரோகிணி அதை விட கேவலமா நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப சொல்லுங்க, அவனை கட்டி வச்சது தப்பா அப்படின்னு ரதியோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க கேட்க, மனோஜ் பரிதாபமா முத்துவை பாக்குறாரு. முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானான்ற ஏக்கம் ஒரு பார்வையில தெரியுது. தப்பே இல்லைன்னு முத்து சொல்ல, ஐயோன்னு இருக்கு மனோஜுக்கு. ரோஹிணி என்ன இவர் இப்படி சொல்லி இருக்காரு அப்படின்னு மீனா கேட்க, இதோ இந்த பொண்ணு சேர்ந்துதாமா சொன்னுச்சுன்றாங்க ரதியோட அம்மா. முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்க ரோஹிணிய பாக்குறாங்க. என்ன ரோஹிணின்னு மீனா கேட்க, ஆன்ட்டிய காப்பாத்தணும்னு தான் அப்படின்னு ரோஹிணி மெதுவா சொல்ல, அதுக்கு என்ன இப்படியா சொல்லுவீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏண்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா, எதுக்குடா இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, பேய் மொழி முழிச்சிட்டு இருக்காரு மனோஜ். சாரி சார், எங்க வீட்லயே இவன் தாங்க சார் நிறைய படிச்சவன், ஆனா பாவம் சார் வீட்லயே இவனுக்கு தான் கொஞ்சம் அறிவு கம்மி அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் அந்த நிலைமையிலேயே திடுக்குன்னு முத்துவை பார்த்து முறைக்கிறாரு. ஏதோ பேச தெரியாம பேசிட்டாங்க சார், அன்னிச்சு விட்டுருங்க சார்னு முத்து சொல்ல, இந்தாங்க இதை பிடிங்க அப்படின்னு போனை கொடுக்க, வெடுக்குன்னு அதை புடுங்கிக்கிட்டு மனோஜ் வேகமா வெளியே போக பின்னாடியே ரோஹிணியும் ஓடுறாங்க. மனோஜ் ஏதோ ஒரு வேகத்துல வேகமா அங்கிருந்து வந்தாலும் கூட அவரால் வேகமா நடக்க முடியல. அப்படியே செத்தவன் கையில வெத்தலையை கொடுத்த மாதிரி தொய்யான்னு நடந்துட்டு இருக்காரு. பின்னாடி எல்லாரும் வர்றாங்க. சார் அவன் ஏதோ பேச தெரியாம பேசிட்டான், மன்னிச்சிடுங்க சார்னு முத்து சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லப்பா அப்படிங்கிறாரு ரதியோட அப்பா. உங்க பிரச்சனை தீர்ந்துருச்சு இல்லைங்க சார், அது போதுங்க சார்னு முத்து சொல்ல, ஆமாப்பா ரொம்ப நன்றிப்பா, ஆனா இவனை மட்டும் வெளியில விட்டுறாதீங்க, எங்கேயாவது எக்கு தப்பா பேசி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட போறான் அப்படின்னு அவரு மானத்தை வாங்கிட, சரிங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு முத்து. சரிங்க தம்பி வாங்கன்னு ரதியோட அம்மா அப்பா 2 பேரும் கையெடுத்து கும்பிட, இந்த பக்கம் தீபன் வீட்டு பக்கம் திரும்பி, சரிங்க சார் நாங்க வர்றோம்னு முத்து சொல்ல, சரிப்பா வாங்கப்பா போயிட்டு வாங்கங்கிறாங்க. வரேண்டா அப்படின்னு தீபன் கிட்டையும் சொல்லிட்டு முத்துவும் கிளம்ப எல்லாரும் போறாங்க. மனோஜ் மெதுவா வெளியே நடந்துட்டு இருக்க, ரோஹிணிய கூட போய்கிட்டு இருக்க. வெளியே வர்றாங்க முத்து, மீனா, செல்வம் 3 பேரும். டேய் நான் தான் சொன்னேன்ல பிரச்சனையை பேசி சரி பண்ணிடுறேன்னு, நீ எதுக்குடா இங்கே வந்த, அதுவும் லூசுத்தனமா வேற பேசி வச்சிருக்கிற, விட்டுருந்தா அவனுங்க உன்னை போட்டு தள்ளி இருப்பானுங்கடா அப்படின்னு முத்து சொல்ல, இல்லடா ரோஹிணி தான் அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு ஐடியா கொடுத்தா அப்படின்னு டக்குன்னு ரோஹிணியை மாட்டி விட்டுடுறாரு மனோஜ். அட லூசுங்களாங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு இருக்க. நல்ல ஐடியா பண்ணீங்கடா 2 பேரும், முத்து மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு செல்வம் கேட்க, ஏமா பார்லர் அம்மா நீ தான் பெரிய புத்திசாலியாச்சுல்ல, ஆல்ரெடி உன் மேல கிரைம் ரேட் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, இதுல நீ அவனை வேற கூட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணிக்கு முகமெல்லாம் சுண்டி போயிடுது. ரோஹிணி அவங்கள சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு இப்படி ஒரு உயிரை கலைக்கிறதுக்கு பத்தி பேசியிருக்கீங்க, இந்த விஷயம் தெரிஞ்சா அத்தை இன்னும் உங்க மேல கோவப்படுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, மனோஜ் மெல்ல முத்துக்கிட்ட வந்து,
டேய் முத்து இத வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதடா அப்படின்னு கையை பிடிச்சி கேட்க டக்குன்னு கையை எடுத்துக்கிற முத்து அத நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்ல டேய் சொல்லாதடான்னு கெஞ்சுறாரு மனோஜ். டேய் இதெல்லாம் சொன்னா எனக்கு தான்டா அசிங்கம், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ யார்கிட்டயும் சொல்லாத வா அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு போக பின்னாடியே செல்வமும் மீனாவும் போறாங்க. அவங்க அந்த பக்கம் போனவொன்னே மனோஜ் பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிற ரோகிணி எதுக்குடா போட்டு கொடுக்குற அவங்க கிட்ட அப்படின்னு கோச்சிட்டு அங்கிருந்து போக என்ன செய்யறதெல்லாம் இவ செஞ்சுட்டு கடைசியில என்னைய மாட்டி விட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு மனோஜ் பாத்துக்கிட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோல கிறிஷோட கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு இந்தா நீ சாப்பிடு இந்தா அப்படின்னு ரோகிணி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. கிறிஷ் பீஸாவை ஒரு கடி கடிச்சிட்டு இருக்க பிளேட்ல ஏதோ எடுத்துட்டு வந்துட்டு கிறிஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனா. நான் இங்க இருக்கேன் ஆண்டி அப்படின்னு கிறிஷ் கத்த ரோகிணி அதிர்ந்து போறாங்க. ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு ரோகிணி கேட்டுட்டு இருக்க மீனா அவங்க ரூம் கதவை திறக்க கிறிஷ் பெட்ல உட்கார்ந்து இருக்காரு. ரோகிணி கையில பீஸோட உட்கார்ந்து இருக்காங்க. மீனா பிளேட்டோட அப்படியே வர என்ன மீனா கிறிஷுக்குன்னு சாப்பாடு கொடுக்கலையான்னு முத்து கேக்குறாரு. அவன் ரோகிணி ரூம்ல பீஸா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல வேற ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் அது மறைச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் பார்லர் அம்மா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் நாம அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்ல அதை பர்ஃபெக்டா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. ஐயோ முத்துவோட அடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரெடியானா நம்ம அடியோட அம்பேல் ஆயிடுவோம் என்ற பயத்துல பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.